இங்க பாருங்க அண்ணி, நீங்க கோடீஸ்வரியா இருக்கலாம், பெரிய கம்பெனிக்கு ஓனரா இருக்கலாம். அதுக்காக எங்க அம்மாவை உங்க அடிமையா மட்டும் நடத்தலாம்னு நினைக்காதீங்க. வேலை செஞ்சா ஒண்ணு குறைஞ்சு போக மாட்டாங்க. வேலை செய்யறது தப்பு இல்ல அண்ணி. அப்படி வேலை செய்யறவங்கள அடிமை மாதிரி நடத்துறதுதான் தப்பு. அம்மா அவமானப்படுறத நீ வேணா பொறுத்துட்டு இருக்கலாம், என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. நான் அம்மாவை கூட்டிட்டு போறேன். தாராளமா கூட்டிட்டு போ. இங்க இருந்தா எனக்கு தானே ஆக்கி கொட்டணும். அங்க போய் மருமகனுக்கு நல்லா சேவை செய்யட்டும். இனிமே இந்த கம்பெனிக்கு நீதான் முதலாளிங்கிற விஷயத்த நான் எல்லாத்திட்டையும் போய் சொல்லுவேன், சத்தம் போட்டு சொல்லுவேன். அதை உன்னால தடுக்க முடியாது. எனக்கு தெரியல, நான் யாருன்னு எனக்கு தெரியல. என்ன யோசிச்சாலும் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. என் பேரு மட்டும்தான் எனக்கு ஞாபகத்துல இருக்கு, வேற எதுவுமே எனக்கு ஞாபகத்துல இல்ல. நீ இருக்கன்னு தான் நான் ஆஃபீஸ்க்கே வரேன். நீ இல்லைன்னா நானும் வரமாட்டேன். ப்ளீஸ் அருண், புரிஞ்சுக்கோ. என்னம்மா? என்னன்னு தெரியலப்பா, காலையில இருந்து பயங்கரமா தலை வலிக்குது. டாக்டர் கிட்ட போலான்னா சத்யா வேற வெளியில போயிருக்கா. ஏன் சுஷ்மாவை கூட்டிட்டு போக வேண்டியதானே? சினிமாவுக்கு போற, சினிமாவுக்கு உன்னை அவ்வளோ ஈஸியா நான் போக விட்டுருவேனாடி. அருணை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அடுத்தவன் பொண்டாட்டி பின்னாடி நாக்க தொங்க போட்டு தலைறவன் எனக்கு நல்லாவே தெரியும். உங்க வாயிலெல்லாம் நல்ல வார்த்தையே வராதா? நல்லவங்களை பத்தி பேசும்போது தானே நல்ல வார்த்தை வரும். பொம்பளை பொறுக்கி பத்தி பேசினா பொறுக்கித்தனமான வார்த்தை தான் வரும். உங்ககிட்ட எல்லாம் என்னால பேசவே முடியாது. சின்னவன, நீ கேட்டது கிடைக்கும், நினைச்சது நடக்கும். இந்த போட்டோவில் இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய கோடீஸ்வரன் மட்டும் பிள்ளைங்க. யார் உனக்கு ஓகேன்னு மட்டும் சொல்லு, அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் பண்ணி வச்சிருவான். என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க எங்களுக்கு தெரியும். எங்களை நிம்மதியா வாழ விட மாட்டியா நீ? நீ சொல்ற உங்க அப்பனுக்கு உனக்கா பொண்ணு பாக்குற தகுதி இருக்குதா இல்லையா? ஜாம்னு உன் கல்யாணத்தை நடத்துற யோகிதை இருக்குதா இல்லையா? டேபிள் கடையில என் ஸ்லிப்பர் இருக்கு, அதை என் பக்கம் தள்ளி விடு. ஓகே. வாங்குற சம்பளத்துக்கு இந்த வேலை கூட பார்க்கலனா எப்படி? என்ன பத்தியோ எங்க அப்பாவை பத்தியோ பேசுறதுக்கு இந்த வீட்டுல யாருக்குமே அருகதை இல்ல. ஆமா, ஒரு கொலைகாரனை பத்தி பேசுறதுக்கு எங்களுக்கு எந்த அருகதையும் இல்லதான். இது வீடு இல்ல, நரகம். இந்த தண்ட சோறுங்க என்ன டார்ச்சர் பண்ணுதுங்க. அண்ணி, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ்.